இந்த கிழக்கு வாசல் இன்றைக்கும் ஒரு அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இதன் வழியாக மீண்டும் கிறிஸ்து எருசலேமுக்குள் வருவார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறபடினாலே இந்த வாசலை அவர்கள் மூடி வைத்தார்கள். 810 ஆண்டில் இஸ்லாமியர்கள் அவர்கள் கிறிஸ்து வருவதை தடை செய்வதைப் போல இந்த கிழக்கு வாசலை அடைத்து மூடினார்கள். 1102 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் குருசேடர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிலுவை போரின் போது அந்த வெற்றி பெற்ற மக்கள் அந்த அடைப்பை மீண்டும் அவர்கள் திறந்தார்கள். மீண்டுமாக 1187 ஆண்டில் அந்த கோட்டை, அந்த வாசல் அடைக்கப்பட்டது. இறுதியாக சுலைமான் என்ற அந்த ஒரு இஸ்லாமிய ராஜா 1541 இந்த வாசலை மூடி அடைத்து வைத்தார். மனிதர்கள் தடை செய்தாலும் சங்கீதம் 24 நாம் பார்க்கின்றபடி 24:7 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவின் வருகையின் போது இந்த வாசல் திறக்கப்படும், கிறிஸ்து ராஜாவாக உள்ளே பிரவேசிப்பார். இதை குறித்த தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல் 44வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அங்கே எசேக்கியேல் கண்ட தரிசனத்திலே, பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். எனவே இப்படியாக இந்த வாசல் அடைக்கப்பட்டிருப்பதனுடைய தீர்க்க தரிசனத்தையும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம்.